சினிமா ஒரு நாட்டுக்கே சேவை செய்யும். நம்ம சொல்ல வர விருப்பத்தை நம்ம 4 பேர் ஒரு தெருவில் இருந்து பேசுகிற விஷயத்த 70mm ஸ்க்ரீனில் சொன்னோம்னா நிறைய பேருக்கு போய் சேரும். அப்போ சினிமாவுக்கான மொழியில் அந்த தரத்தில் ஒரு பொன்னெழுத்துக்களால் குறைக்கப்பட வேண்டிய திரைப்படமாக யாழ்ப்பாணத்தில் நிறைய திறமசாலிங்க நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. என்ன வர்த்தக ரீதியாக இங்கே நம்ம ஜெயிச்சு வெளியே போக முடியல. ஸோ இது ஒரு முதல் படமாக சினிமான்ற ஊடகத்தின் வழியே தான் நம்ம பேசுகிற போது அந்த வாழ்க்கையை அப்படியே அவங்க புரிஞ்சு கொள்ள அந்த இப்படித்தான் ஒரு வாழ்க்கை இருக்கின்றதை பார்க்க முடியுது. அப்போ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரு தொகுதி மக்களுடைய வாழ்வியலை இலங்கை ஒரு அழகான ஊர், அதில் யாழ்ப்பாணம் ஒரு அற்புதமான இடம். ஒரு போர் முடிஞ்சு 15 வருஷம் ஆச்சு, எத்தனை படங்கள் உருவாகி இருக்கின்ற கேள்வியெல்லாம் இருக்கு. ஒரு இனத்தின் வரிகளை சுமந்த கலைகளாக வருகின்ற பொழுது அந்த படங்களுக்கு பெரிய அளவிலே ஜெயாகா சமூகத்திற்குரிய கௌரவத்தை வழங்குவதற்காக வணக்கம் எல்லாருக்கும். நாங்க இப்ப எங்க நிற்கமாண்டா ஜாழ்ப்பாணத்துல கேகேஎஸ் வீதியில் அமைந்துள்ள திவ்ய மகால்ல நீங்க நாங்க சொன்னா இன்றைக்கு இங்க ஈழத்து முழு நீள திரைப்படமான அந்தோனியன் சொல்லி ஒரு பட பூஜையை இங்க ஆரம்பிக்கணும். இந்த படத்துல இந்திய ஈழத்து கலைஞர்கள் சேர்ந்து நடிக்கணும். இந்த படத்தின் கதையம்சம் என்ன, சிறப்பம்சம் என்ன, இந்த பட பூஜை எப்படி இருக்குது ஏதான் பார்க்க போறோம். வாங்கோ காணொளிக்குள்ள. தொடர்ந்து அந்தோனி திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர்களோடு இணைந்து முதலீட்டாளர்களாக எங்களோடு பயணிக்கின்ற மதிப்புக்குரிய குணபாலன் அவர்களை இந்த நேரத்தில் அன்போடு நாம் மேடைக்கு அழைத்து சுதர்சன், சௌமி, லீ, இதயராஜ், ஜசிதரன், ஆண்டவன் கட்டளை அரவிந்தன் இவர்கள் அனைவரையுமே அன்போடு நாங்கள் இந்த நேரத்தில் மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களோடு இணைந்து முக்கியமாக தொழில்நுட்ப கலைஞர்களாக எங்களோடு இணைய காத்திருக்கின்ற ஸ்போர்ட் எடிட்டிங்காக படத்தொகுப்பாளராக இணைய காத்திருக்கின்ற சுசீகரன் அவர்கள், ஒலி மற்றும் சிறப்பு சத்தங்களுக்கான வாய்ஸனான ஒப்பனைக்குரிய கலைவாணி அகல் ஷபி, ஆடை வடிவமைப்பு திருமதி தரங்கணி, லைன் ப்ரொடியூசர் விக்கி இவர்களோடு அழைக்கப்பட்ட கலைஞர்களை மேடைக்கு வருகை தருமாறு, பூஜைகளை பங்கு பெற்று வருகை தருமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். குருக்கள் அவர்களை அதனை தலைமை தாங்கி நடாத்துமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம்.
நடிகர் தயாரிப்பதற்கான ஜெய் ஆகாஷ் அவர்களை அங்கோடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுடைய கௌரவத்தினை நாம் வழங்க காத்திருக்கிறோம். ஜெய் ஆகாஷ் அவர்களுடைய கௌரவத்தை வழங்குவதற்காக திரைப்பட தயாரிப்பாளர் ஓ.சி. ரமணா அவர்களை இந்த நேரத்திலே அங்கோடு அழைத்திருக்கின்றோம். ரமணா அவர்கள் ஊடாக இப்போது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவருடைய வருகைக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்திருக்கின்றோம். இதில் பார்த்தீங்கன்னா சம்பிரதாய படப்பிடிப்பு இன்றைக்கு ஆரம்பமாகுது. ரீடேக் சொல்ல மாட்டீங்களா? ரீடேக் சொல்ல மாட்டீங்களா? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் கயல் வின்சன். இப்போ நான் ட்ரபிள் வித் டிடி அண்ட் ஜெஃப்னா பாலாவுக்கு முன்னால் நின்றுட்டுருக்கேன். நம்ம அந்தோனி அப்படின்னு சொல்லிட்டு முழுநீள திரைப்படம் வந்துட்டு யாழ்ப்பாணத்தில் பூஜை போட்டிருக்காங்க. இந்த படம் வந்துட்டு கிறிஸ்து ராஜா சுகிர்தனும் ஜெனோஷனும் வந்துட்டு டைரக்ட் பண்ணுறாங்க. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நிறைய பெரிய ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஒரு மாபெரும் பெரிய படமாக எடுக்கிறதுக்கான முயற்சியில் இந்த படத்துக்காண்டி கிட்டத்தட்ட ஒரு 8 மாதமாக ஒரு 60 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் முக்கியமான ஜெனோஷனும் சிறுதனும் இது பண்ணுறாங்க. இந்த படத்தில் வந்துட்டு அந்தோனி என்ற கேரக்டரில் நான் தான் நடிக்கிறேன். இன்னொரு கேரக்டர் வந்து அசோக்னு சொல்லி, அப்புறம் டிஜே பானு, அப்புறம் சௌமின்னு சொல்லி இன்னொரு பொண்ணுங்க. அதை சுற்றி நிறைய கலைஞர்கள், யாழ்ப்பாணத்து கலைஞர்கள்
இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு எங்களுக்கு எப்படி சொல்கிறது, இங்கே நிறைய சினிமா வந்திருக்குது, ஷார்ட்ஸ் ஃபிலிம் நிறைய இருக்குது. யாழ்ப்பாணத்தில் நிறைய திறமசாலிங்க, நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. என்ன வந்து வர்த்தக ரீதியாக வந்துட்டு இங்கே வந்து நம்ம ஜெயிச்சு வெளியே போக முடியலை. ஸோ இது ஒரு முதல் படமாக உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாரும் வந்து ஒரே நேரத்தில் போய் தியேட்டரில் எப்படி ஒரு நம்ம இந்தியா தமிழ் படங்கள் வந்துட்டு நாங்கள் போய் சப்போர்ட் பண்ணி பார்க்குறோமோ, அப்படி இந்த படம் வந்து ஒரு தரமான படமாக எடுத்து உழைப்பை போட்டு நல்ல படமாக வந்து வருமன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த படம் வந்துட்டு ஒரு அடையாளமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து வரப்போகிற அடுத்தடுத்த படங்கள், இப்போ யாழ்ப்பாணத்தில் நிறைய திரைப்படங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நிறைய கதைகள் இருக்குது. இந்த கதைகளோட ஊடகமாக வந்துட்டு எங்களோட சினிமாவை வளர்த்தெடுக்கிறதுக்கான பெரும் முயற்சி தான் இது. ஸோ அந்த முயற்சியில் எல்லாரும் நாங்கள் வெற்றி பெறணும். யாழ்ப்பாணத்தில் இல்லை, இலங்கையில் இருக்கும் தமிழர்கள் எல்லாருக்கும் வந்துட்டு அவங்களோட எப்படி சொல்கிறது, அவங்களோட திறமையை வழிகொண்டு வரணும். இந்தியா சினிமாவில் போய் அவங்களும் காலடி வைக்கணும். நடிகர்கள் சரி, டெக்னீஷியன்ஸ், கேமராமேன்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாம். அதே மாதிரி அங்கேருந்து வந்து நாங்கள் இலங்கையிலேருந்து நிறைய படங்கள் உருவாக்கணும். எங்களுக்கான சினிமா, பெரிய சினிமாவை கண்டிப்பாக உருவாக்கி ஆகணும். ஏன்னா சினிமா மூலமாக நிறைய சொல்கிறதுக்கு இருக்குது. சினிமா மட்டும்தான் நிறைய சொல்லும். எப்படி ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை வந்து நல்லா படித்து ஒரு டாக்டராக இன்ஜினியராக ஆகி மக்களுக்கு சேவை செய்கிற மாதிரி சினிமா ஒரு நாட்டுக்கே சேவை செய்யும். நம்ம சொல்ல வர விருப்பத்தை நம்ம 4 பேர் ஒரு தெருவில் இருந்து பேசுகிற விஷயத்த 70 mm ஸ்க்ரீனில் சொன்னோம்னா நிறைய பேர் போய் சேரும். யாழ்ப்பாணம் இலங்கை ஒரு அழகான ஊர், அதில் யாழ்ப்பாணம் ஒரு அற்புதமான இடம். நானும் இலங்கை தமிழன் தான், நானும் புகுடியில் தான் பிறந்தேன். ஸோ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தபடியாக நான் இந்தியா சினிமாவில் இருக்கேன். மக்கள் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். எங்கள் படத்துக்கு மட்டும் இல்லை, வார எல்லா படத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும். இலங்கை கலைஞர்களை வளர்த்தெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நான் நினைக்கிறேன் ஈழத்தமிழருடைய சினிமா வரலாற்றிலே ஒரு பொன்னெழுத்துக்களால் குறைக்கப்பட வேண்டிய ஒரு திரைப்படமாக அமையும் என்பதை இந்த ஆரம்ப கட்டம் படம் போட்டிருக்கிறது. இன்று இந்த மேடையிலே இவ்வளவு ஒற்றுமையாக சக தொழில்நுட்ப கலைஞர்கள், சக எழுத்தாளர்கள், சக நடிகர்கள் எல்லோரும் எவ்வளவு ஒற்றுமையாக இந்த மேடையில் நின்றீர்களோ, இதே போன்று இந்த படத்தை வெற்றிகரமாக உருவாக்கி அதனுடைய வெற்றியோடும் நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். இந்த சினிமா வரலாறு என்பது பல கனவுகளை கொண்டது. ஏராளமான எங்களுடைய ஈழத்தமிழ் கலைஞர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே இந்த சினிமாவுக்காக அர்ப்பணிக்கக்கூடியவர் கூட இந்த மண்டபத்திலே இருக்கிறார்கள். ஒரு இனத்தின் வரிகளை சுமந்த கதைகளாக வருகின்ற பொழுது அந்த படங்களுக்கு பெரிய அளவிலே ஈழத்தமிழர்கள் மத்தியிலே பெரிய அளவிலே ஆதரவு கிடைப்பதில்லை என்பது ஒரு கஷ்டமான ஒரு விடயம். ஏன்னா இந்த பெரிய தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்து கொண்டு நாங்கள் எங்கிற கதையை சொல்லணும். வெளியில போய் வேற எங்கேயோ சொல்றதுக்கு பதிலாக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நம்மளுடைய கதைகள் பேசப்படும் போது அது வந்து அதுக்கான சஸ்டைனபிலிட்டியும் அதோட சர்வைவலும் இருக்கும். அதோட ஒரு தொடர்ச்சி தன்மையும் அது தொடர்ச்சியாக இயங்கக்கூடிய வல்லமையும் இருக்கும்னு சொல்லுவோம். சினிமா என்கிற பெரிய ஊடகம் இருக்கிறது, சினிமா என்கிற ஒரு மொழி இருக்கிறது. அந்த மொழியினுடைய தமிழ்நாடு உலகத் தமிழர்களோடு ஊடாடி கொண்டிருக்கிறது. ஆனால் ஈழத்தில் நாங்கள் அந்த மொழியை கையாண்டு உலகத் தமிழர்களோடு ஊடாடுவதற்கு இன்னும் அதற்கான ஆரம்பத்தை நடத்தவில்லை என்றதான் விஷயம். ஒரு போர் முடிஞ்சு 15 வருஷம் ஆச்சு, எத்தனை படங்கள் உருவாகி இருக்குன்ற கேள்வியெல்லாம் இருக்கு. அந்த மாதிரியான சூழல்ல இந்த பத்தின கதைகள் சொல்லப்படுகிற போதுதான் இந்த மக்கள் பத்தின செய்திகளே இருக்கும். இப்போ நான் என்னுடைய படம் வந்து பிரசன்னருக்கு அன்னைக்கு ஒரு சிங்கள இயக்குனர், முக்கியமான இயக்குனர், உலக இயக்குநர்களே ஒரு முக்கியமான மாஸ்டர் ஃபில்ம் மேக்கர்ஸ்ல ஒருத்தராக இருக்கிறார். அவர் படத்தை வந்து பார்த்ததுக்கு பிறகு பார்த்தோன்னு ஒரு விஷயம் சொன்னார். நான் ஒரு சதர்ன் சிங்களவனா என்னுடைய வாழ்க்கையில் முதல் தடவையாக ஒரு யாழ்ப்பாணத்தை வீட்டை பார்க்குறேன், யாழ்ப்பாணத்தை வீட்டுக்குள்ள இருக்கிறத பார்க்குறேன் அப்படின்னாரு. ஸோ ஒரு யாழ்ப்பாணத்தை வீட்டை ஒரு தென்னிலங்கையை சேர்ந்த ஒரு சிங்களவராக, ஒரு இயக்குனராக அவர் முதல் தடவையாக வந்து அப்பதான் பார்க்குறாருன்றதுக்குல்ல, அதுதான் சினிமாவுடைய பவர்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படம் வந்து இந்த அந்தோணின்ற படம் வந்து நாங்கள் வந்து
யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எத்தனை பேரே வந்து இந்த குருநகரோட இந்த கடற்கரையோடைய வாழ்வியலை பார்த்துருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அப்போ உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரு தொகுதி மக்களுடைய வாழ்வியலை, அதனுடைய கதையை, அந்த மக்களுடைய பண்பாட்டுகளை பார்க்கறதுக்கு சினிமா தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அந்த வகையில் இந்த படம் வந்து அந்த வாழ்வியலை பதிவு செய்யும். நானும் தமிழ் சினிமாவில் ஒரு படம் எடுத்திருக்கேன். ஸோ கார்த்திக் சுப்ராஜ் அவருடைய ப்ரொடக்ஷனில் அது ஈழத்து கதை தான். ஸோ தமிழ் சினிமாவுக்குள்ள ஈழத்து கதைகளில் சொல்லணுன்ற அந்த விஷயம்தான் இப்போ வந்து இப்போ நம்ம எப்படி யாழ்ப்பாணத்துலேருந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணப்படுதோ அது மாதிரி வந்து தமிழ் சினிமாவுக்குலேருந்து ஒரு படம் நாங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால தமிழ் சினிமாவில் முதல் தடவை ஒரு ஈழத்து இயக்குனர் போய் ஈழத்தில் ஒரு படத்தை வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிகழ்ந்திருக்கு. அதுவும் இப்போ கார்த்திக் சுப்ராஜ் போன்ற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்குள்ளாக ஏன் அது நடக்குதுன்னா இப்போ கார்த்திக் சுப்ராஜ் ப்ரொடியூஸ் பண்ணுறாருன்னா இந்த ஈழத்து கதைகளை பற்றி எல்லாருக்குமே கேள்விப்பட்டே இருக்கும். ஆனால் அது பற்றின படங்கள் அங்கே போய் சேரலை. அப்போ அந்த படங்கள் போய் சேராதனால அந்த அந்த கதைகள் அங்கே சொல்லப்பட முடியாமலே போயிடுச்சு. இந்த கதைகள் அங்கே சொல்ல தெரியாமலே போயிடுச்சு. அந்த சூழல் மாறணும்னா சினிமா மூலம் தான் அந்த கதைகள் சொல்லப்படணும். நமக்கு வந்து தமிழ் சினிமாவுடைய கதைகள்லாம் அவ்வளவு தெரியுது. தமிழ்நாட்டினுடைய குக்கிராமங்கள் வரைக்கும் தெரியுது, அங்கே இருக்கிற தெருக்கள் பேர் வரைக்கும் நமக்கு தெரியுது. ஆனால் வந்து நம்மளை பற்றி அங்கெல்லாம் எவ்வளோ தெரிஞ்சிருக்கு அப்படின்ற கேள்வி பார்த்தா ரொம்ப குறைவாக தான் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் சினிமான்ற ஊடகத்தின் வழியே தான் நம்ம வந்து பேசுகிற போது அந்த வாழ்க்கையை அப்படியே அவங்க புரிஞ்சு கொள்ள, அந்த இப்படித்தான் ஒரு வாழ்க்கை இருக்குன்றதை பார்க்க முடியுது. ஈழத்தமிழர்களுக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டோட வீடுகள், தெருக்கள், அங்க நடைமுறைகள், அங்க உள்ள திருமணங்கள் எல்லாமே தெரிய வருது. ஆனால் நமக்கு வந்து அந்த மாதிரியான நம்மளோட கதைகள் வந்து அவங்களுக்கு தெரியாதுன்னா அதுக்கு காரணம் வந்து நம்மளோட சினிமாக்கள் அவ்வளோதான் போய் சேரல. அப்போ சினிமாவுக்கான மொழியில், அந்த தரத்தில் அந்த படங்கள் போகிற போது அதை எல்லோரும் ரசிகருக்கான ஒரு காலம் உருவாகும். ஸோ இப்போ இன்னைக்கு அந்த அந்தோணி படம் அவங்க ஒரு யாழ்ப்பாணத்தில் ஒரு கடற்கரையோட கிராமத்தோட கதை எடுத்துருக்காங்க. அந்த கடற்கரை வாழ்க்கை வந்து பெரிய திரையில் வருகிற போது அதுவும் எல்லாருக்கும் போய் சென்ற நினைக்கிறேன். ஸோ என்னுடைய படம் வந்து மேயில் ரிலீஸ் ஆகுது, நீலிராண்டு கார்த்திக் சுப்ராஜ் படம்னால. ஸோ அந்த படமும் வந்து நீங்கள் பார்க்கலாம், நீலிரா. ஸோ கார்த்திக் சுப்ராஜ் ப்ரொடியூசராக இருக்காரு, நான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கார்த்திக் சுப்ராஜோட பிறவிலேருந்து இப்போ வரைக்கும் ரெட்ரோ வரைக்கும் எல்லா படமும் நானும் அவரோடு சேர்ந்து திரைக்கதை ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த படங்கள் அப்படி அவர் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் வந்து அவருக்கு வந்து நம்மளோட கதைகள் சொல்லப்படணுன்றதுல கார்த்திக் ஒரு பெரிய ஆர்வம் இருக்குது. ஸோ அந்த ஆர்வம் தான் முழுமையான ஒரு ஈழத்து கதையாக சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே ஜெகமே தந்திரம் போன்ற படம், பீஸ்ன்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் வந்து அந்த கதைகளை சொல்கிறதுக்கான முயற்சிகளாக நடந்த விஷயம். ஸோ இன்றைக்கு அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு முழுமையான ஒரு படத்தை நீங்கள் தான் எடுத்துருக்கோம். ஸோ இப்போ அந்த வகையில் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு அந்தோனி படம் வர்றதும் மிக மகிழ்ச்சியான விஷயம். ஸோ வாழ்த்துக்கள்.